Hi everyone, நான் பிடி. I warmly welcome you all to our YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா வந்து 2sum லீட் கோடோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி ஆப்டிமலாக சால்வ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து நம்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டார்கெட்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த நம்ஸ்குள்ளே எந்த ரெண்டு நம்பர் வந்து இந்த சம் பண்ணால் வந்து டார்கெட்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் தான். உங்களை பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து 2வையும் 7ஐயும் நம்ம வந்து சம் பண்ணோம்னா வந்து நமக்கு வந்து டார்கெட் 9 கிடச்சிரும். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது அந்த 2ஓட இண்டெக்ஸான 0வையும் 7ஓட இண்டெக்ஸான 1ஐயும். சிம்பிள். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் 2ல் வந்து டார்கெட் வந்து 6 கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த 2வையும் 4ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு டார்கெட் 6 கிடைக்கும். ஸோ அதோட இண்டெக்ஸான 1 அண்ட் 2வை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சிம்பிள். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து அன்ஆர்டர்ட் மேப் வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ அன்ஆர்டர்ட் மேப் ஆஃப் இதில் வந்து கீ அண்ட் வேல்யூ இந்த ரெண்டு பேருமே வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பாக இருக்கலாம். இதுக்கு பேர் வந்து நம்ம வந்து நம் ஐஎன்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த நம் ஐஎன்டிங்கிற அன்ஆர்டர்ட் மேப்பில் வந்து நம்ம இந்த நம்ஸில் இருக்க எல்லா வேல்யூஸையும் அதோட இண்டெக்ஸஸையும் வந்து நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற எல்லா வேல்யூவும் வந்து கீஸாகவும் எல்லா இண்டெக்ஸஸும் வந்து நமக்கு வந்து வேல்யூஸாகவும் இருக்க போகுது. எப்படி இருக்குன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த நம்ஸ் ஆஃப் 0ன்னு சொன்னோம்னா எப்படி வந்து நமக்கு வந்து இந்த 2 கிடைக்க போதோ, நம்ஸ் ஆஃப் 1ன்னு சொன்னோம்னா எப்படி 7 கிடைக்க போதோ, அதே மாதிரி நம்ம வந்து ரிவர்ஸாக போட போகிறோம். லைக் இப்போ நம் ஐஎன்டி ஆஃப் 2 அப்படிங்கும்போது இந்த 2ங்கிற வேல்யூவோட இண்டெக்ஸ் எது அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி. ஸோ அது வந்து நமக்கு வந்து 0 ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ நம்ம வந்து நம்ம ஐஎன்டி ஆஃப் 7 அப்படின்னு சொன்னோம்னா வந்து 1 ரிட்டர்ன் பண்ண போகுது. சிம்பிள். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம வந்து ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணிக்கலாம். வெக்டார் ஆஃப் இன்டிஜர் டேட்டா டைப், அதுக்கு வீன்னு பேர் வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா வந்து நம்ம ஃபைனல் ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக. அண்ட் ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். For int I is equal to 0, I less than nums dot size, I plus plus. Okay, இப்போ வந்து நம்ம கரண்ட் வேல்யூ வந்து int cன்னு வச்சுக்கலாம். ஸோ int c of nums of I. அண்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். இந்த டிஃபரன்ஸ் எதுக்கு கால்குலேட் பண்ணுறேன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸில் வந்து என்ன இருக்குன்னா வந்து டார்கெட் வேல்யூ மைனஸ் கரண்ட் வேல்யூ. இப்போ இது எதுக்குன்னா வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் a + b = டார்கெட்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த டார்கெட் வேல்யூ வந்து தெரியும். அண்ட் இப்போ வந்து இந்த சும்மா நம்ம வந்து இப்போ கரண்ட் வேல்யூ எடுத்துருக்காங்க இல்லைங்க, அது வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஏவும் தெரியும் கரண்ட் வேல்யூவும் தெரியும்னா நம்ம வந்து b வந்து ஃபைன் பண்ண மாதிரி தான். ஏன்னா ஆப்வியஸாக b is equal to t - a இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து தனியாக அந்த இன்னொரு வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபார் லூப் வந்து போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஃபரன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து நம் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து ஒவ்வொரு வேல்யூ வந்து நம்ம வந்து உள்ளே போடணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கரண்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரண்ட் வேல்யூவையும் இந்த இண்டெக்ஸையும் நம்ம போடணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் இந்த ஃபார் லூப்பே க்ரியேட் பண்ணுவோம். nums of IND of nums of I equal to I இருக்க போகுது. இது அதுபாடு ரன் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம லாஜிக்குள்ளே வரலாம். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த நம் ஐஎன்டியில் இருக்குது இல்லைங்க, இந்த அன்ஆர்டர்ட் மேப்குள்ளே வந்து இந்த டிஃபரன்ஸ் வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ண இந்த டிஃபரன்ஸோட வேல்யூ வந்து இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ நம்ம சப்போஸ் அந்த டிஃபரெண்ட் வேல்யூ இருந்தால் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட இண்டெக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிடும். ஸோ அது இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். அது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டிஃபரன்ஸ் வேல்யூவும் நம்ம ஐயும் இந்த ரெண்டும் வந்து இதோட இண்டெக்ஸ் தான் வந்து நமக்கு தேவையான அந்த ஏ அண்ட் பியோட இண்டெக்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த 217 அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த 9 எப்படி கிடச்சதோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆல்ரெடி 9 இருக்குது. இப்போ நம்ம கிடைக்க போகிற வேல்யூ வந்து இப்போ இந்த 7ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த சியில் வந்து 7 இருக்குன்னா
ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வரப்போகுது, 2 வரப்போகுது. நம்ம வந்து இந்த 7 வரக்கு முன்னாடியே அதுக்கு முந்தின ஐட்ரேஷனில் வந்து 2 வந்து ஆல்ரெடி நம்ம உள்ளே போட்டிருப்போம். 2ஓட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த 7 அதுக்கப்புறம் இந்த 9 இந்த 2 வேல்யூ வச்சு வந்து நம்ம இந்த 2 கால்குலேட் பண்ணுவோம். அது உள்ளே இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ வந்து அதோட இண்டெக்ஸ் என்ன போட்டிருப்போம், 0 போட்டிருப்போம். ஸோ அந்த 0வும் இப்போ கரண்ட்டாக I வேல்யூ வந்து என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து வந்து நமக்கு வந்து இப்போ அந்த வெக்டரில் வந்து நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வாங்க கோட் போடலாம். இஃப் num ind டாட் ஃபைண்ட். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து அன்ஆர்டர் மேப் யூஸ் பண்ணுறதுனால ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த num ind-க்குள்ளே நம்ம எந்த எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா இந்த டிஃபை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இஸ் நாட் ஈக்குவல் டு num ind டாட் end. ஸோ நம்ம ஏன் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி வைக்கிறோம்னா இந்த ஃபைண்ட் மெத்தட் வந்து பாயிண்டர் யூஸ் பண்ணி வந்து ஐட்ரேட் பண்ணிகிட்டே வரும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும். ஸோ அப்படி அந்த பாயிண்டர் வந்து இதில் இருக்கிற எல்லா வேல்யூவும் கடந்து போய் லாஸ்ட்டில் போய் நின்றுச்சுன்னா வந்து அது எந்த எலமெண்ட்டும் வந்து ஃபைண்ட் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம நாட் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கும் போது ஏதாச்சும் நடுவில் இந்த எண்டுக்கு போகாமல் நடுவில் ஒரு எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணியிருந்தால் மட்டும் இந்த கண்டிஷன் வேலை செய்யும். வெக்டார் டாட் புஷ் பேக் ஆஃப் அந்த num இருக்க டிஃப். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டார்கெட் வேல்யூ வந்து 9 இருக்குது அண்டு சி வந்து நம்ம டார்கெட்லேருந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபில் வந்து நம்ம என்ன இருக்கும், கரண்ட் வேல்யூ வந்து 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 9 - 7 வந்து 2 கிடைக்க போகுது. இந்த 2ஓட வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தின ஐட்ரேஷனில் வந்து கீழே இந்த லைன் போட்டு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எப்படி இருக்கோம்னா நம் இண்டெக்ஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு வந்து 0 அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தின இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ உள்ளே வரும்போது கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். அப்போது என்ன ஆகும், வி டாட் புஷ் பேக்கில் நம் இண்டெக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும், 0 இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து 0 புஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் அது என்னது, புஷ் பேக் ஆஃப் I. ஸோ இந்த இண்டெக்ஸும் வந்து புஷ் ஆயிரும். இது ரெண்டு புஷ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப வந்து ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து பிரேக் பண்ணி வெளியே வந்துடலாம். நமக்கு வேணுங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம இப்போ வந்து வியை ரிட்டர்ன் பண்ணிடலாம். சரி, ரிட்டர்ன் வி, அவ்வளோதான். ரன் பண்ணி பார்க்கலாம். சரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். num ind ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து ஒரு ஆப்டிமலான அப்ரோச். இது வந்து எப்படி எடுத்துனா வந்து ஆவரேஜ் கேஸாக வந்து n-log n-ல் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் n² போகிறக்கு போல நம்ம n-log n-லேயே பண்ணலாம். அதுவும் வந்து அட் மினிமம் கேஸில் வந்து நம்ம வந்து n-ஆலையும் ஃபைன் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து n டைம்ஸ் ரன் ஆகிறதுலேயே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபைன் பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.